வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, லோ இன்கம் வாங்குறவங்களாலையும் நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும். அதுக்காக ஒரு 10 டிப்ஸ் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாருக்குமேவும் எல்லா விதமான செலவுமேவும் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. செலவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன். இது வந்து எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யாரா இருந்தாலுமேவும் காமனான செலவுகளை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாங்குற வருமானத்தில் அதுக்குள்ள நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளால சேமிக்க முடியும். அந்த கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 டிப்ஸை வந்து ஷேர் பண்றேன். இப்போ வாங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ இன்கம் வாங்குறோம், அந்த இன்கம்ல என்னென்ன செலவுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த இதை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கான செலவை வந்து நீங்க அதிகம் பண்றீங்க, எந்த செலவு கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு கரெக்டான சர்வே பண்ண முடியும் உங்களோட இன்கம்ல அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சேமிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா சேமிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம், இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இருக்கிற இன்கம்ல எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி சேமிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்கம். இப்போ இருக்கிற இன்கம் வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வரவை விட அதிகமான நம்ம இன்கம்க்கு ரெடி பண்ணணும். அப்படி வர்ற இன்கம்மை செலவாக மாற்றிடாம அந்த இன்கம்மை நம்மளோட சேவிங்ஸாக மாற்றணும் நம்மளோட ஃப்யூச்சருக்காக. இதுவும் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டையுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே சேமிக்க முடியும். சீக்கிரமாக அந்த ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் நிம்மதியாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்காக தான் இதை மட்டும் நீங்கள் கான்செப்டாக எடுத்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பிளானிங்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட அப்படின்னா பிளான் டு கிவிங் பீரியாரிட்டி. எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இப்போ எந்த விதமான எனக்கு கடனுமே இல்லை அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து எவ்ரி வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறது பட்ஜெட்டிங்க்கு வந்து ரூல் ஃபாலோ பண்ணுங்க. 50-30-20 இந்த ரூல் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி ககிபோவை ஃபாலோ பண்ணலாம். ககிபோவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 50% உங்களோட சேவிங்ஸில் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் 50% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. நான் வந்து ககிபோவை தான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க, இல்லை என்னோட சேலரி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 50% வந்து உங்களோட ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்காகவும், 30% வந்து உங்களோட ஆசைகளுக்காகவும், 20% வந்து உங்களோட சேவிங்ஸ்க்கு இப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி நீங்க செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்காக தான் பட்ஜெட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு செகண்ட் டிப் சொன்னேன் இல்லையா, கடன் இருந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் போக முடியாது. கடனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கடனுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நம்மளோட சேவிங்ஸ்க்கு வரும். இப்போதைக்கு நானும் இதை தான் ஃபாலோ பண்றேன். என்னோட 50% சேலரியை வந்து எக்ஸ்பென்சஸ்க்காகவும் 50% வந்து டெபிட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் என்னோட சேவிங்ஸில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. என்னோட கோல் இந்த வருஷத்தோட எண்டிங்கில் எங்களுக்கு எந்த விதமான கடனும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இயர்லேருந்து எங்களோட சேவிங்ஸ் எப்படி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே சின்ன சின்ன சேவிங்ஸையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ தேர்ட் டிப் பார்க்கலாமா? அவுட் சைடு ஃபுட். அதிகமாக வந்து நம்ம வெளியில் போகிறதுக்காகவும் ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதான் அவாய்ட் பண்ணணும். ஹோட்டல் ஃபுட்டை வந்து இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஆர்டர் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்ம நிறைய பணத்தை வந்து இழக்கிறோம். இதுக்காக தான் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மந்த் எண்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் எவ்வளோ நம்ம வெளியில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களோட சேலரியில் இது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு புரியவும்
ஆரம்பிச்சிடும். இதை கட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 2000 செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது உங்களோட சேவிங்ஸ்க்கு தானே போகும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் சேவிங்ஸை வந்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாகவும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். நான் வந்து வெளியில் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. எப்போ சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்லேயும் அதை வந்து கொண்டு வந்துருங்க. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட போகிறீங்களா, இல்லை அப்படின்னா வெளியில் சாப்பிட்றதுக்காக எவ்வளோ அமௌண்ட் உங்கள் பட்ஜெட்டில் வச்சுருக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும். அதை விட 100 ரூபாய் 200 அதிகமாச்சு அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியும். அதை விட 1000 2000 அதிகமாகும் போது உங்களால் சமாளிக்க முடியுமா? அப்படி ஆச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கான பிளானையும் நீங்கள் தான் போட்டாகணும். நான் சொல்கிறது ஈஸி, ஆனால் செயலில் நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அடுத்த டிப் போலாமா? அன்னெசரி எக்ஸ்பென்சஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்க அன்னெசரி எக்ஸ்பென்சஸா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துக்குமேவும் காமனா ஒன்று தான். நீங்க வந்து 1 மாசம் இல்லை 2 மாசம் உங்களோட செலவுகள் மொத்தத்தையும் நீங்க ஒன்று விடாம 1 ரூபாய் கூட மிஸ் பண்ணாம எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நெட்ஃப்ளிக்ஸா இருக்கட்டும், அமேசான் பே, இது அடுத்து G5 இது எல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்காக பிரேம்ல நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிடுவோம். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிளுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். இப்படின்னு எந்த அமௌண்ட்டை கட் பண்ணணும், எது வந்து உங்களுக்கு தேவை, எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே முடிவு பண்ண மாட்டோம். ஆனால் டிவிக்கான ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்ரி மந்த் வந்து 300 ரூபாயோ 400 ரூபாயோ அதுக்கு யூஸே ஆகாமல் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜிம்லலாம் சேர்ந்துருப்போம். ஆனால் எவ்ரிடே வந்து கரெக்டாக போக மாட்டோம். வீட்டிலையே பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு மிச்சமாகும் தானே. இப்படின்னு சொல்லிட்டு எதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ், எந்த விதத்தில் நம்மளோட மணி நம்மளுக்கு சேவ் ஆகும், ஒரு இதை பே பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியெல்லாம் உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா உங்களோட மணி வந்து நிறையவே சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஷாப் இன்டெலிஜென்ட்லி இது என்ன அப்படின்னு யோசிக்கிங்களா? எப்போ வந்து டிஸ்கவுண்ட் போடுவாங்க, டிஸ்கவுண்ட்ல அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ சேவ் ஆகும் தானே அப்படின்னு யோசிங்க. டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியானதை வாங்கணும் அப்படின்னா 1 வருஷம் வர வேண்டிய ப்ராடக்ட் வந்து 6 மாசத்துலயே முடிஞ்சு போயிடும். இதையும் யோசிக்கணும். எந்த பொருளை எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட மணி வந்து நிறையவே மிச்சமாகும். இது வந்து எவ்ரி திங். நம்ம காசு கொடுத்து தான் ஒவ்வொரு பொருளையும் வாங்க போகிறோம். அப்படி காசு கொடுத்து வாங்க போகிற அந்த பொருளை நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறோம், எங்கே போய் வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி போகிறோம் இல்லையா, அந்த செலவு மிச்சமாகும். இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், யோசிங்க. நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேமிலியில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளோட மணியை நிறையவே நம்மளால மிச்சம் பண்ண முடியும். நம்பர் 6 என்ன அப்படின்னா, ஏன் எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஜாப்க்கு போய்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியேவோ ஹோம்மேக்கராக இருந்து நான் வீட்டில் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ரீசெண்டாக MyV3 ஆட்ஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 7 ரூபா என்னோட செல்லிங் லிமிட்டு. நான் 360 ரூபா வந்து அதில் டெபாசிட் பண்ணினேன். 360 ரூபா போட்டோம் அப்படின்னா தான் நம்ம பிஎம் மெம்பர் ஆகும். அப்படி பிஎம் மெம்பர் ஆகிறதுக்கு அந்த 360 ரூபா கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு நான் அப்படியே 4 மடங்குக்கும் அதிகமாக வந்து பணத்தை எடுத்துட்டேன். 1800 ரூபா வரைக்கும் கேஷ் எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே எனக்கு 600 700 ரூபா வந்து அந்த வேலெட்டில் இருக்க தான் செய்யுது. 7 ரூபா தானே அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் 1 மாசத்துக்கு 210 ரூபா, 2 மாசம் ஆகும்போது 420 ரூபா, இப்படின்னு ஒவ்வொரு மாசத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு போகும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம அதுல இருந்து எடுக்கிறோம். 2 மாசத்துல நம்ம போட்ட காசை வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் உள்ளது மொத்தம் நம்மளோட ஏர்னிங்ஸ் தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு பண தேவை ஏற்படும் போது யார்கிட்டையாவது போய் ஏன் கேட்கணும், அதுல இருக்கிற வேலெட்ல உள்ள அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்மளோட பட்ஜெட்ல சில மாசம் வந்து முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அப்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து
அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இது 7 ரூபா அப்படின்றது நான் சின்ன விஷயத்தை தான் சொல்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சின்ன சின்ன ஜாப் வீட்டில இருந்து பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயேவும் எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. வெளியில போய் 4 பேர்கிட்ட பழகும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஜாப்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஏர்னிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்ல இருந்து நம்மளோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். வீட்டை விட்டு இன்னும் 4 பேர்கிட்ட நீங்க பேசுங்க, பழகுங்க. அப்பதான் நீங்க வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பார்ட் டைம் இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம் பண்றதுக்கு இதெல்லாம் நாங்க பண்றோம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நிறைய பேரும் யூடியூப்ல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. எது கரெக்ட், எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க தான் செலக்ட் பண்ணி ஆகணும். நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு பாதிக்கப்படக்கூடாது இல்லையா நம்ம. அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு கரெக்ட், யாரு தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7 என்ன அப்படின்னா, அவாய்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். எந்த ஹேபிட் வந்து உங்களுக்கே தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தான் அதை வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணும்போது அதுக்காக நீங்க அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்குவீங்க இல்லையா, அப்படி வாங்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல நீங்க அதை வாங்கணும்னு தோணும் போதெல்லாம் அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு வாங்க. என்ன வாங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நானும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஃபர்ஸ்ட் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அப்படி போட்டுகிட்டே வரும்போது ஒரு மாதத்தோட முடிவில் அந்த டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னா இத்தனை நாள் நீங்கள் பண்ணிட்டு வந்த தப்பால் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் வீணாக்கியிருக்கீங்க. இது எல்லாமே இந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குழந்தைங்களை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுருக்க முடியும். ஆசைப்பட்ட விதமாக அவங்கள வளர்த்துருக்க முடியும். கேட்டதை கேட்ட உடனே உங்களால் வாங்கி கொடுத்துருக்க முடியும். இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உங்கள் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. இனிமேல் என்னோட குழந்தைக்கு நான் ஆசைப்பட்ட அத்தனையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே விட்டுருங்க உங்களோட பேட் ஹேபிட். 8 என்ன அப்படின்னா, சே யுவர் ப்ரேயர். ப்ரேயர்னா என்ன அப்படின்னு நினைக்கிங்களா? சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்றது அப்படின்றத விட எந்த ஒரு விஷயத்த நம்ம மனசார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது வந்து நிச்சயமாக நடக்கும். இதை வந்து நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இது என்னோட டார்கெட், இதை வந்து முடிச்சே ஆகணும், இந்த வருஷத்தில் என்னோட கடனெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் அதை எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். இந்த வருஷத்தோட முடிவில் என்னோட ஏர்னிங் ஒரு நாளைக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். எதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இப்போது கடன் அடைக்கணும் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து சாமி முன்னாடி போயினா நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம மனசார கூட நினைக்கவே மாட்டோம். எந்த வார்த்தை இப்போ பணம் வேணும் அப்படின்னா கூட இப்போ கொடுக்குறீங்க யாருக்கோ அந்த பணத்தை வந்து, இப்போ கையில் 500 ரூபாய் வச்சுருக்கீங்க, அதை வந்து யாருக்கோ கொடுக்குறீங்க. அதை வந்து கவலையோடு கொடுக்காதீங்க, சந்தோஷத்தோடு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த படம் எனக்கு டபுள் மடங்காக திரும்பி வரும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைங்களேன். கண்டிப்பாக அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓரிரு நாளில் உங்கள் கையில் வந்து சேரும். இது எல்லாமே நிச்சயமான உண்மை. நம்மளோட ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட எப்போவுமே சொல்கிறது, பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் யார் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் அது நம்மளுக்கு வேண்டாம். எப்போவும் நான் பாசிட்டிவாக தான் இருப்பேன், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வேறு எதை பற்றியும் உங்களோட திங்கிங் வேண்டவே வேண்டாம். ஹேவ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது என்ன அப்படின்னு யோசிக்கிங்களா? எனக்கு வந்து லோ இன்கம்ப்பா, என்னாலலாம் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உனக்கு என்னப்பா உன்னோட சேலரி வந்து எவ்வளோ காணம் இருக்குது, அதில் ஃபேமிலியை ரன் பண்ணுறது எவ்வளோ ஈஸி உனக்கு அப்படின்னு சொல்லி நம்மவேவும் தாழ்வாக நினச்சிக்கிறது. அது வந்து அப்படி பண்ணாதீங்க. ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இருக்கிற, அதாவது ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் அமௌண்ட் வேணால் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் செலவுகள் வந்து இவங்க இவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னா
இவங்க அதை விட அதிகமான செலவு பண்ணுவாங்க. சாப்பிட்ற விஷயம், அதாவது கண்டிப்பாக பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் கூட நம்ம இருக்கிற பணத்தை வச்சு கம்மியாக பண்ணுவோம். இவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. இதுதான் வேரியேஷனை விட வேற எதுவுமே வேரியேஷன் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். என்னால் என்னோட இன்கமில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இதுக்கும் மேலே நான் என்னோட குழந்தைங்களுக்காக என்னோட ஃபேமிலிக்கு இதை விட என்னால் அதிகமாக பண்ண முடியும் 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 அப்படின்னு மட்டும் நினைங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் அப்படின்னு நானும் உங்களை பார்த்து கேட்குறேன். ஷேவ் கேஷ் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று எல்லாருக்குமேவும். சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிப்போமே. நம்ம சேனலில் எவ்வளவோ மணி சேவிங் சேலஞ்சிங்கான வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எப்படி ஒவ்வொரு மாதமும் நான் எப்படி சேமிக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த 10,000 வச்சு வீட்டு செலவு அத்தனையும் பார்த்து அதில் மிச்சம் பண்ணி எப்படியெல்லாம் சேமிக்கிறேன், சேமித்த பணத்தில் என்னென்னலாம் வாங்க முடியும், நான் எப்படி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ண தானே செய்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எத்தனையோ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களால தான் உங்க வீடியோவை பார்த்து மட்டும்தான் என்னோட சேமிப்பை இந்த மாசத்துல இருந்து தொடர்ந்தேன். லாஸ்ட் மாசம் தான் என்னோட சேமிப்பையும் ஆரம்பிச்சேன். இத்தனை நாள் பண்ணாத ஒன்று ஏதோ ஒரு விஷயம் உங்களோட வீடியோஸ்ல இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணும்போது எனக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் என்ன விஷயத்துக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த பாதை கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். ₹1 ₹2 இல்லை 5 10 நம்மளால எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அதை தானே பண்ண முடியும். அவங்க ₹100 ₹200 பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. உங்கள் இன்கம் என்ன, உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும், உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும், எந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்படின்னு அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 500 1000 மிச்சம் இருந்தாலும் போதும் தானே. அவங்களும் தங்கம் வாங்குறாங்க, நானும் தங்கம் வாங்குறேன். என்னால் என்னோட சேமிப்பில் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் எப்போவுமே உயர்வடைந்தீங்க. யாரும் யாருக்கும் தாழ்வு வந்து கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களோட சேமிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் சேமிப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழேயோ இல்லை நம்ம போட போகிற இன்னொரு ஏதோ ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதம் இப்போ இருந்து தான் என்னோட சேமிப்பை தொடங்குறேன், உங்களோட டிப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற நாள் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லையா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இன்னொரு வீடியோ இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட இன்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒருத்தவங்களோட இன்கம் எடுத்து அவங்க நம்ம கிட்ட பிளான் கேட்டிருக்கிறாங்க. அந்த பிளானிங்கை நான் வந்து ஈவினிங் என்னால் எந்த டயத்தில் போஸ்ட் பண்ண முடியுமோ அந்த டயத்தில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்குக்கு போகிறதுனால கரெக்டாக டைமிங்லாம் என்னால் இனிமேல் சொல்ல முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிடிச்சி நம்மளோட சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் எனக்கு போதும். எனக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.